கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அடியார் பெருமக்களோடு முருகா முருகா அரோகரா அப்படின்லாம் சொல்லிண்டு திருப்புகழ் அமுதம் கிடைத்த தலங்கள் எல்லாவற்றிற்கும் அருணகிரியாரை தொடர்ந்து செல்கின்றோம். மானசீகமாக தான் போகிறோம். ஆனால் அது எப்பேற்பட்ட பாக்கியம். ஒரு நாள் நிஜமாகவும் போயிட மாட்டோமா? கொல்லிமலையை தரிசனம் பண்ணும். கொல்லிமலையை தொடர்ந்து இதுக்கு பெருசாக அட்ரஸ்லாம் தேவையில்லை. சேலத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் சுகவனேஸ்வரர் ஆலயம். சுகவனநாதர் சுகவனேஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர். அம்பாள் ஸ்வர்ணாமிகை என்ற நாமத்தோடு இருக்கின்றார். சுக அப்படின்னா என்ன தெரியுமா? கிளி வடிவத்தில் இருந்த ஒரு முனிவருக்கு தான் சுகர்னு பேர். வியாசர் மகாபாரதத்தை தந்தருளினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வியாசருடைய குமாரன் தான் சுகர். இவர் கிளி வடிவில் பல புராண இதிகாசங்களையும் பலருக்கும் போதித்தார். மிக பெரிய ஒரு ஐம்புலன்களையும் அடக்கிய மகான். சுகவனம் இவர் வாழ்ந்தார். சுகர்னா அந்த ஒரு கிளி, அவர் வாழ்ந்த காடு சுகவனம். இப்போ புரியுதுங்களா பேரு? இந்த சுகவனம் மீது அருணகிரியாருக்கு ஒரு பற்று தான். ஏன்னா இவரும் வாழ்க்கையில் கிளியா மாறி தானே சுவாமி கிட்ட போகிறார். இந்த சுகர் அப்படின்ற சுக பிரம்மம் இருக்கார் இல்லையா, அவர் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் சொன்ன மந்திரங்களை மறுபடியும் கிளி என்ன பண்ணும்? சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை. அதனால் பல இதிகாச புராணங்களை அவர் பலருக்கும் சொன்னார். கிளி மாதிரி மறுபடியும் சொல்லி. அதுபோல முருகனே சொன்னது தான் கந்தர் அனுபூதின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. முருகன் ஒரு வரியா பாட அருணகிரின்ற கிளி அந்த வரியை ரிப்பீட் பண்ணிச்சான். அவ்வளவுதான். ஆடும் பரிவேல் அணிசேவலன முருகன் சொல்லியிருப்பானா. இந்த கிளி அருணகிரி கிளி என்ன பண்ணுமா? ஆடும் பரிவேல் அணிசேவலன அப்படி முருகன் சொல்ல அருணகிரி கிளி சொன்னது தான் கந்தர் அனுபூதி. இந்த கிளியாக மாறப்போகும் இந்த அருணகிரிக்கு சுகவனம் அப்படின்ற இந்த திருக்கோயிலுக்கு வந்தாயிற்று. யுகத்துக்கு ஒரு பேருண்டு. கிருதயுகம் முதல்ல இருந்த யுகத்தில் வேதங்கள் மரங்கள், அரச மரங்களாக இருந்து சிவபெருமானை பலகாலம் பூஜித்து தேவர்கள் மீதிருந்த பாவங்களை துடைத்ததால் இந்த நகரத்திற்கு பாபநாசம்னு ஒரு பேர். அடுத்தது கிருதயுகத்துக்கு அப்புறம் எந்த யுகம் வரும்? திரேதாயுகம். ராமபிரான் வாழ்ந்த யுகம். ராமபிரான் வாழ்ந்த யுகத்தில் காமதேனு இங்கே இருந்த சிவபெருமானை வழிபாடு செய்ததால் பட்டி, காமதேனுடைய ஒரு குட்டி பசு, அதோடைய குட்டி, அதுக்கு பேர் பட்டி. அந்த பட்டி வழிபாடு செய்தது தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை பெயரோடு இருக்கக்கூடிய அந்த ஆலயம். அங்கே சிவபெருமான் மூலமூர்த்தம், அதுவும் பட்டீச்சரம்னு பேர். பட்டீச்சுரம், பட்டீஸ்வரம், அதுதான். அதே மாதிரி காமதேனுவும் பட்டியும் வழிபாடு பண்ணதால் திரேதாயுகத்தில் இந்த தலத்திற்கு பட்டீஸ்வரம்னு பேர். திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம், கிருஷ்ணன் வாழ்ந்த யுகம். அந்த சமயத்தில் கிருஷ்ணனோடு இருந்த பலராமன், அவர் தான் ஆதிசேஷன் இல்லையா? ஆதிசேஷன் இந்த சிவபெருமானை வணங்கினார். அதனால் இந்த தலத்திற்கு நாகேசம்னு பேர். நாகாச்சலம்ன்றது திருச்செங்கோடு பேர். இந்த சேலத்தலம் சுகவனேஸ்வரர் ஆலயத்திற்கு நாகேசம்னு பேர். இப்போ கலியுகத்தில் சுகவனேஸ்வரர்னு அழைக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அதற்கு ஆமண்டுன்னு பேர். மண்டூகம்னா தவளை, ஆமண்டுனா தவளையே இல்லாத குளம். ஏன்? திரேதாயுகத்தில் ஆதிசேஷன் ஒரு பாம்பு தானே, கிணத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து கொண்டு போய் சிவ பூஜை செய்தது. இந்த பாம்புக்கு பயந்து அங்கே தவளையே இருக்கிறது இல்லை. இன்றைக்கும் அந்த பாம்பு பயத்தால் அங்கே தவளை இருக்கிறதே கிடையாது. அதனால் ஆமண்டுன்ற பேர். வில்வம் தலவிருட்சம். இப்போ நம்முடைய நாயகன் முருகனுக்கு வந்துடலாம். பரிவுரு என சொல்லக்கூடிய ஒரு திருப்புகழை நம்முடைய அருணகிரியார் முருகன் மீது பாடி பரவுகின்றார். இந்த அற்புதமான பதிகம், இந்த திருப்புகழ் இருக்கு இல்லையா, இதில் அவர் உருகி அழகா பாடுறார். சேலத்து அமர்ந்த பெருமாளேன்னு சேலம்ன்ற பேரை இந்த திருப்புகழில் பதிவு பண்றார். அது மட்டுமல்ல, நிறைவாக இருக்கும் பொழுது கணபதிக்கு இளைய வினோத பெருமாளேன்ற. முருகன் யூஸ்வலாலாம் அருள் புரிய மாட்டான். அவன் ஆட்கொள்ளும் விதமே சுவாரஸ்யமாக வினோதனும். இதை தான் அனுபூதியிலையும் சொல்லுவாங்க, சல்லாப வினோதனும். நீ ஒரு தலத்துக்கு ஒரு குணம் முருகனுக்கு. யோக இத
உல்லாச நிராகுல யோக இத அப்படின்ற ஒரு பாடல் வரும். அதில் வினோதன் அப்படின்றது எந்த தலத்திற்கு பொருந்துமா? மறுபடை வீட்டில் 6வது தலமாக போற்றப்படும் பழமுதிர் சோலைக்கு பொருந்தும். ஏன்னா ஔவையோட விளையாடி வினோதமாக சுட்ட பழமா சுடாத பழமாலாம் விளையாடி ஆட்கொண்டானாம். அப்பேற்பட்ட வினோதன். அப்படி வினோத பெருமாளே என்று பரிவுரு என துவங்கும் ஒரு திருப்புகழில் முருகனை புகழ்கின்றார். இந்த ஆலயத்தில் முருகன் மூலவர் சன்னதியில் தேவிமார்களுடன் ஒரு திருமுகமும் 4 கரங்களோடு இருக்கின்றார். உற்சவ மூர்த்தம் ஆறுமுக சுவாமியாக அமைந்திருக்கின்றது. இப்படியாக சுகவனேஸ்வரர் ஆலயத்தில் சுக சுப்பிரமணியர், சுகவன சுப்பிரமணியர் அப்படின்ற ஒரு நாமத்தோடு முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றார். வாழ்க்கையில் சுகம் வேண்டுமா, தீவினைகள் அழிய வேண்டுமா, சேலத்திற்கு வாருங்கள். சேலத்தில் அமர்ந்த பெருமாளை என்று சுகவனேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து முருகனை வணங்கி அவன் அருளை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.